ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு பொன்னான வருஷம் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷம் வந்து சனி பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார், குரு பகவான் வந்து 2ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான இடம்னு சொல்லலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு ஃபார்ச்சூன் இருக்கும். அது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது வந்து அது செல் பண்ணி ஓவர் நைட்டில் பணக்கார அளவுக்கு நல்ல யோகம் தரக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இருக்கும். குருவோட பார்வை வந்து சூரியன் மீது படுவதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். மொத்தத்தில் அனைத்து சௌபாக்கியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்லதொரு வருஷமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசியில் தான் இந்த வருஷமே பிறக்குது. அப்போ ரிஷபராசிக்காரங்க நம்ம ஏதாவது ஒன்று பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே உழைப்பின் சின்னம், உழைப்பாளிகளின் சின்னமாக இருக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. அதனால் கடின உழைப்பால் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கான சூழல் இருக்குது. ரொம்ப வருஷமாக வந்து சிலர்லாம் கல்யாணத்தை தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ என்னத்துக்கு அவசரம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க தள்ளி போட்டால் கூட சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஃப்யூச்சருக்கு வேண்டிய கொஞ்சம் சேமிப்புகள் அதெல்லாம் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபராசிக்காரங்க. மற்றபடி இந்த வருஷம் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு. 8ஆம் இடத்துல எல்லா கிரகங்கள் மறைஞ்சாலும் குரு பார்வையில் இருக்குது. 8ஆம் இடம் எப்போவுமே ஒரு மறைபொருள் அமைப்பு இல்லையா? ஷேர் மார்க்கெட்டில் முன்னர் வந்து எனக்கு ஷேர் மார்க்கெட் 2025 எனக்கு ஷேர் மார்க்கெட்டை கை கொடுக்கலங்க, அல்லது அதில் போட்டுட்டேன் இதில் விட்டுட்டேன், ஒரு நண்பரோட சேர்ந்து அப்படியே ஆரம்பித்தேன் இப்படி ஆரம்பித்தேன், மாமா மச்சனால் ஒரு மாதிரி பிரச்சனை, இவர்கள் எல்லாத்துக்குமே இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி சொந்த ஒரு பூர்வீக இடத்தை அனுபவிக்க முடியாமல் கோர்ட்டு கேஸுன்னு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பட்டா வாங்குறது அதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே முதல் 4 மாதத்திற்குள்ளேயே இந்த பட்டா கிடைக்கிறது, சொத்து பத்துக்கள் சார்ந்த தாவாக்கள் தீர்றதுன்னு நல்லாவே இருக்குதுங்க ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த வருஷம். ரிஷபராசிக்கு அதிபதி வந்து சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் கலைகளுக்கு அதிபதி. அதே மாதிரி வித்தைக்கு அதிபதி புதன் பகவானோடு இணைஞ்சு இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசையெல்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையும். தொழில் ரீதியான வகையில் வந்து பார்த்திங்கன்னா வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாகவே கொடுப்பார். கடந்த காலங்களில் முட்டி மோதி எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காம தவிச்சவங்களுக்கு பெரிய அளவில் வந்து சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை சரளமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 அமையும். ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நினைத்தது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு அப்படின்னு மனைவியை கணவன் நான்வே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்குங்க. அதை குடும்ப ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கணவன் மனைவி மேலே, குழந்தைங்க அப்பா அம்மா மேலே அந்தளவுக்கு ரொம்ப அந்யூன்யமாக இருப்பாங்க. அப்போ இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு பண விருத்தி, தொழில் விருத்தி, செல்வம், செல்வாக்கு அது எல்லா வகையும் பார்த்திங்களா சிறப்பான ஒரு ஆண்டாக இவங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரங்களுக்கு பரிகாரம் பார்த்திங்களா, தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர் வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும்.